ஹலோ மகளே, வெல்கம் பேக் டு மிஸ்டர் வாட்சஸ் 360. நான் தான் உங்கள் டிகே பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி எந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஒரு வாரம் ஃபுல்லாக ஜிப்லி ஸ்டைல் அப்படின்ற அந்த ஒரு இது வந்து பயங்கர ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. அண்ட் எல்லாருமே அதை பற்றி பேசியிருப்பாங்க. ஒரு வாரம் ஃபுல்லாமே இதுதான் யூடியூப், இன்ஸ்டாகிராம் எல்லா இடத்துலையுமே ஒரு பயங்கர ட்ரெண்டிங்கான ஒரு விஷயம். ஸோ எல்லாருக்குமே இதை பற்றின நாலேஜ் இருக்கும். பட் நானும் இதை பற்றி சொல்லி ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் இருக்கிறேன். அதுக்கு முன்னாடி இதில் சொல்ல வர்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்க வேணாம் அப்படின்ற யாருமே சொல்கிறது கிடையாது. ட்ரை பண்ணி பாருங்கள். பட் ஆனால் இதை வந்து பெருசாக எக்ஸ்போஸ் பண்ணாதீங்க. இன்னும் மற்றவங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணும்போது இதை ட்ரை பண்ணி பார்க்கணும்னு சொல்லி ஒரு ஆர்ட் அப்படின்ற ஒரு விஷயமே அழிஞ்சு போகிறதான பாசிபிள் இருக்குது. எல்லாருமே இதை பற்றி சொல்லியிருப்பாங்க. மதன் கௌரி சேனல், அவரு சேனல் சொல்லியிருக்காங்க. ஏ2டி சேனல், இன்னும் பல யூடியூபர், மெட்டா மங்கீஸ் அவர் வந்து வேறு ஒரு யூடியூப் சேனலில் பாட்காஸ்ட் பண்ணியிருப்பார். ஸோ இவங்க எல்லாருமே அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி நம்மளும் அதை பற்றி தான் பேச போகிறோம். எல்லாருக்குமே அதை பற்றின நாலேஜ் இருக்கலாம். பட் ஆனால் இன்னும் அதை வந்து ஸ்டாப் பண்ணுற மாதிரி தெரியல. ஸ்டாப் பண்ணணும்னு கிடையாது, பட் ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி அட்லீஸ்ட் அதை நிப்பாட்டுறதுக்கான ஒரு வழியவாக தேடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் தான். ஓப்பன் ஏஐயோடைய சிஇஓ வந்து சாட்ஜிபிட்டில் எல்லாருமே அந்த ஜிப்லி எஃபெக்டை போட்டு எல்லாருமே அடித்து துவைக்கிறதாட்டி அவருடைய அந்த ஜிபியூஸ் எல்லாமே மெல்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி ட்விட்டரில் போஸ்ட் பண்ணிட்டாரு. அண்ட் எல்லா இடத்துலையுமே சொல்லிக்கிட்டு இருந்தாலும் பட் ஆனால் அதுக்கான அந்த கிரேஸ் வந்து இன்னும் குறையிற மாதிரி தெரியல. ஏன்னா எல்லா வேர்ல்டு ஃபுல்லாமே ஒரே ட்ரெண்டை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்குன்றப்போ ஸோ அதை வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. அண்ட் அவரு தான் அந்த புலம்பிக்கிட்டு இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜிப்லி எஃபெக்ட் அந்த ஸ்டூடியோவுக்கான பேக் ஸ்டோரி வந்து நிறையவே இருக்குது. ஹயாவோ மியாசாகி அப்படின்ற அவருடைய ஆர்ட் ஃபார்ம் தான் ஜிப்லி ஸ்டூடியோ அப்படின்றது அவருடைய ஓன் பண்ணி அவர் நடத்திக்கிட்டு இருக்கிற அந்த ஸ்டூடியோ தான். ஸோ அவர் தான் அந்த ஸ்டைலுக்கான ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர். அவராட்டி தான் இந்த ஸ்டைல் உருவாக்கப்பட்டிருக்கு. இவர் வந்து ஜாப்பனீஸ் அனிமேஷன் மூவி கிரியேஷன், ஸோ அந்த மாதிரியான மூவி ப்ரொடக்ஷனில் இருக்கிற ஒரு கேரக்டர் தான். அவர் வந்து எல்லாத்தையுமே எக்ஸ்போஸ் பண்ணி அவருடைய ஆர்ட்டை வந்து புனிதமாக பார்க்குற ஒரு கேரக்டர்னு சொல்லலாம். ஸோ பெருசாக நான் ஆனிமே பார்த்தது இல்லைனாலும் பட் நான் பார்த்துருக்கேன். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இவருடைய அனிமேஷன் அந்த ஆர்ட் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் அந்த அளவுக்கான ஒரு குவாலிட்டி யாராட்டையும் மேக் பண்ண முடியாது அப்படின்றது தான் இவருடைய அந்த ஸ்பெஷாலிட்டியாகவே இருந்துச்சு. ஸோ அதனாட்டி தான் அந்த ஜிப்லி ஸ்டைல் ஆஃப் அந்த ஸ்டூடியோ வந்து பயங்கரமாக அந்த ஜாப்பனீஸில் பேசப்பட்டு இருந்தது. அந்த ஒரு விஷயத்த சிம்பிளாக ஒரு வித்தின் ஒரு ஃபியூ மினிட்ஸ் அதுக்குள்ளாரையே ஒரு இமேஜை ஜென்ரேட் பண்ண முடியுது அப்படின்றப்போ அந்த ஸ்டைலுக்கான அந்த ஒரு மரியாதை போயிடுச்சு. ஏன்னா அவர் வந்து அந்த அளவுக்கு அந்த ஆர்ட்டை எப்படி கொடுப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த எந்த ஒரு இடத்துலையுமே அவர் கம்ப்யூட்டர்ஸ் எதையுமே யூஸ் பண்ண மாட்டார். ஃபுல்லாக பேப்பர், பென்சில், ஸோ இதை மட்டுமே யூஸ் பண்ணி அவர் கேரக்டர் வரையதான் சொல்லி மெட்டா மங்கீஸ் விஜய் வரதராஜ் வந்து சொல்லியிருப்பாப்புல. ஸோ அதுதான் அவருடைய அந்த ஐகானிக் ஒரு கேரக்டராக அந்த இடத்துல பில்ட் பண்ணுது. அண்ட் இவர் வந்து 2 ஆஸ்கர் கிட்டத்தட்ட வாங்கியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஒரு அனிமேட்டட் மூவிக்கான அந்த ஃபர்ஸ்ட் ரெகக்னைசேஷன் இவராட்டி தான் கிடைச்சது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸான ஒரு ஆர்டிஸ்ட் அண்ட் அந்த ஒரு ஆர்ட் ஃபார்ம் வந்து சிம்பிளாக வித்தின் ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்குள்ளார அதை கிரியேட் பண்ண முடியுதுன்றப்போ அந்த ஆர்ட்டுக்கான ஒரு அர்த்தமே இல்லாமல் போகுது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இதை வந்து நீங்கள் கேட்கலாம், ஏன் அவராட்டி வந்து காப்பிரைட் கிளைம் வாங்க முடியாதா, இல்லை அதுலேருந்து கூட இவராட்டி மணி மேக் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாலுமே இவராட்டி அந்த ஆர்ட் ஃபார்முக்கே அவராட்டி வந்து காப்பிரைட் கிளைம் பண்ண முடியாது. ஜஸ்ட் அவர் கிரியேட் பண்ண அந்த கேரக்டருக்கு தான் அவராட்டி காப்பிரைட் கிளைம் பண்ண முடியும். அண்ட் ஏஐ பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஏஐ அண்ட் எம்எல் மிஷின் லேர்னிங் அப்படின்றதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிக்சரையோ இல்லை ஒரு இதையோ ஃபீட் பண்ணும்போது அது எப்படிலாம் அனலைஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அதனுடைய எட்ஜஸ் என்ன, அதனுடைய வித்து இப்படி இருந்தால் இந்த ஸ்டைல் அப்படின்ற மாதிரியான ஒரு எல்லா வகையான அனலைசிஸை பண்ணி இது ப்ரிடிக்ட் பண்ணி கொடுக்கறது தான் அந்த ஜிப்லி ஸ்டைல் அப்படின்னு சொல்லி ஆகணும். ஸோ ஏஐ வந்து அவர் கிரியேட் பண்ண அந்த கேரக்டரை கொடுக்காது. நீங்கள் வேணால் அந்த ஏஐட்ட வந்து அவர் கிரியேட் பண்ண ஏதோ ஒரு மூவிஸில் இருக்கிற ஒரு கேரக்டருடைய அந்த இமேஜை கிரியேட் பண்ணி கொடு, அதை வந்து ஜிப்லி ஸ்டைலில் கிரியேட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதனாட்டி தர முடியாது, சம் காப்பிரைட் இஷ்யூ அப்படின்ற மாதிரியான ஒரு மெசேஜ் த்ரோ பண்ணும். ஸோ அதுதான் அந்த ஏஐக்கும் அந்த ஆர்ட் ஃபார்முக்கும் இருக்கிற வித்தியாசம். அது ஜஸ்ட் அனலைஸ் பண்ணி இப்படி இருந்தால் இதுதான் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரிடிக்ஷனை தான் நமக்கு கொடுக்குது. அண்ட் அதை வந்து ஈஸியாக கிடைக்குது அப்படின்றப்போ எல்லாருமே அந்த இடத்துல தான் போங்க. அண்ட் ஃப்ரீயாகவும் இருக்குது, பெய்டில் பண்ணாலுமே பெருசாக ஆக போகிறதில்ல. இதே ஒரு ஆர்டிஸ்ட்டை கொடுத்து செய்யும்போது அதுக்கான அந்த அமௌண்ட் வந்து அதிகமாக கேட்கப்படும். அண்ட் இந்த ஜிப்லி ஸ்டைல் வந்து அந்த ஆர்ட்டுடைய அந்த ஒரு வளர்ச்சியவே தடுத்து நிறுத்துற மாதிரி இருக்கும். இனிமேட்டு அந்த கிராஃபிக்ஸ் டிசைனர் ஸோ அந்த மாதிரி அவங்களாட்டி இனிமேட்டு அந்த டாமினேட் பண்ணிவிடும் அப்படின்றதாட்டியே பெருசாக அந்த சைடில் போகிறதுக்கான பாசிபிலிட்டியே இல்லைன்னு சொல்லலாம். ஹயாவோ மியாசாகி வந்து அவர் ஒரு ஆர்ட், அதாவது ஏதோ ஒரு மூவியில் வந்து ஒரு 4 செகண்ட் கிளிப்புக்கு கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பார். அதை யோசிச்சு பார்க்குறதுக்கே தலைவலிக்குது அந்த க்ரௌட் சீன் வந்து. ஸோ அதை நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அந்த ஒரு க்ரௌட் சீனுக்கு 1.5 வருஷம் போட்டு எஃபர்ட் பண்ணால் அவருடைய டைம் என்ன ஆகுது, அவர் எந்த அளவுக்கு அவருக்கு நீங்கள் பே பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஃப்ரீயாக வருது அண்ட் ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளாரே நம்மளாட்டி ஜென்ரேட் பண்ணிக்க முடியுதுன்றப்போ எல்லோரும் அந்த சைடு தான் போகிறாங்க. ஆனால் அந்த ஆர்ட்டை வந்து ஒரு புனிதமாக நினச்சி பண்ணுறவங்களுக்கு அது வந்து பெரிய அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றதான் உண்மையான விஷயம்.
ஏன் அந்த ஒரு ஸ்டைல் வந்து பேசப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பெயின், அவங்களுடைய அந்த டைம் எஃபெக்ட் அதுதான் அந்த மூவியை வந்து இன்னும் பயங்கரமாக பேச வச்சுச்சு. அதுதான் யூனிக்காக தெரிஞ்சுது. பட் அதெல்லாம் இல்லாமல் நார்மலாக இந்த மாதிரி ஏதோ ஒரு ஏஐ கிட்ட கொடுத்து ஜென்ரேட் பண்ணி ஒரு மூவியை கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கான அந்த ஆர்ட்டுடைய அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டே போயிடும் அப்படின்னு தான் சொல்லியாகணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். எதை ஜிப்ளி ஸ்டைலில் நீங்கள் க்ரியேட் பண்ணி உங்களோட ஓன் கேலரியில் எதுலையோ ப்ரைவேட்டாக வச்சுக்கிட்டா நல்லது. பட் ஆனால் அதை போஸ்ட் பண்ணி அதை இன்னும் பெருசாக எக்ஸ்போஸ் பண்ணும்போது இன்னும் அந்த ஒரு ஸ்டைலை வந்து எப்படி இன்னும் பயங்கரமாக க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றதுல தான் அந்த ஓப்பன் ஏஐயோடைய அந்த கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் அவாய்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஒரு ஆர்ட்டுக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணுறோமோ இல்லையா, பட் ஆனால் அதை வந்து அழிக்கிறதுக்கு வந்து எந்த ஒரு வகையிலும் ஹெல்ப் பண்ணிடக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த ஆர்ட் முக்கியமாக இல்லை இந்த எவல்யூஷன் ஆஃப் ஏஐயில் நானும் ட்ரெண்டில் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஒரு சின்ன பிரேக் வரட்டா.